வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு உள்ளதை உணர்வோம், அல்லதை விடுவோம், நல்லதை செய்வோம் என்ற தலைப்பில் நம்ம இன்றைக்கி சிந்திக்க இருக்கிறோம். அது அந்த இதில் உள்ளதுன்னா என்ன, ஏன் உள்ளதை உணரணும், ஏன் எல்லா மகான்களும் பிறப்பு இருக்கிறன்னு சொல்கிறாங்க, நான் உண்மையை உணராமல் இருப்பதற்கு தடை என்ன, அந்த தடையை எப்படி நீக்கிறது, தடையை நீக்க நான் என்ன முயற்சி செய்யணும் அப்படின்றதுக்கு மகான்கள் என்னென்ன வழிமுறையை சொல்லியிருக்காங்கன்றதை ஒவ்வொன்றா பார்ப்போம். உள்ளது என்றால் மகரிஷி சொல்கிறாங்க உள் ப்ளஸ் மை உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உள்ளதை உணர்தல் என்றாலும், உண்மையை உணர்தல் என்றாலும், இறையை உணர்தல் என்றாலும் ஒன்று தான். இதுக்கு ஞானக்களஞ்சியம் 290வது பாடலில் சொல்லியிருக்காங்க மகரிஷி ஒரு கவி. ஆதி நிலையை அறிந்து முடிவுற எழுந்த வேகத்தால் எடுத்த வடிவம் அறிவின் நிலையில் ஐந்துக்கும் அப்பால் அறிவின் உயர்வாம் ஆறாம் நிலையில் வந்து பிறந்து வாழ்வதே மனிதன். சிந்தனை அறிவின் சிறப்பே மனிதன். யோகம் யுக்தி யோசனையோடு வேகம் நுட்பம் விளைவதற்குரிய அறிவின் நிலையே ஆறாம் நிலையா. அவ்வித அறிவின் ஆட்சியே மனிதன் அப்படின்னு மகரிஷி இந்த கவியில் குறிப்பிட்றாங்க. என்னென்னா, ஐந்தறிவு விலங்கினம் வரை இயற்கையோடு ஒற்றி வாழுது. அப்போ அந்த 5 புலன்கள் மூலியமாக 5 உணர்வுகளை உணர்றோம். அப்போ 6வது அறிவு படைத்த மனுஷனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, 6வதாக உள்ளது என்னங்க, மனம். அது ஒரு உணர்வு. அந்த உணர்வுக்கு மூலம் எதுங்க, இறைநிலை. அந்த மனதை கொண்டு தான் நீங்கள் இறைநிலையை உணர முடியும். அதை பெற்ற மனிதன் தான் 6 அறிவு பெற்ற மனிதன் இந்த கவியில் குறிப்பிடுறாரு. அடுத்தது மதம்னா என்னங்க, உண்மை. மதம் என்றால் உண்மை. இந்த உண்மையை தர்மம்னு சொல்லுவாங்க, இயற்கையின் சட்டம்னு சொல்லுவாங்க, பிரபஞ்சத்தின் மூலம்னு சொல்லலாம். எந்த பாதையை கடைப்பிடித்து சென்றால் நாம் இந்த உண்மையை அடைய முடியுமோ அதுதான் உண்மையான பாதை, உண்மையான மதம். அதற்கு பெயரெல்லாம் கிடையாது. எல்லா வேலையை விட இறைவனை உணர்றது தாங்க மிக எளிமையான வேலை அப்படின்னு மகரிஷி சொல்கிறாங்க. அதுக்கு குருபிரானுடைய பாதையை பின்பற்றி செல்வது மிகவும் எளிது. இதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு சிற்பி இருக்கிறாருன்னா அவர் ஒரு பாறையை எடுத்து அந்த கல்லில் தேவையில்லாத பகுதிகளெலாம் நீக்கும்போது அவர் என்ன நினைச்சாரோ அந்த சிற்பம் அவருக்கு அந்த நாண உளியை கொண்டு தம் அகத்திலே தேவையில்லாத மும்மலங்களை நீக்கினால் நம்ம எளிதாக உணர முடியும். எப்படி சிற்பி எப்படி அந்த கல்லில் தேவையில்லாத பகுதிகளை நீக்கி அவருக்கு தேவையான உருவத்தை உருவாக்கினாரோ, அதே போல் நமது உண்மையை மறைக்கக்கூடிய மும்மலங்கள், அருகுணங்கள், பழிச்செயல்கள், அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி இவற்றை நீக்கினீங்கன்னா எதை கொண்டு நீக்கணும், நாணய ஒளியை கொண்டு நம்ம சிற்பி செதுக்கிற மாதிரி நம்ம செதுக்கிட்டோம்னா நம்ம இறைநிலையை உணர முடியும்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஞானக்களஞ்சியம் 1248வது பாடலில் சொல்கிறாரு மகரிஷி. உணர்ச்சியாய் சிந்தனையாய் உள்ளதே அறிவென்று உணர்ந்திருந்தேன் பல நாள். மேலும் உண்மை விளங்க உணர்ச்சிக்கு முன்னம் விண்ணில் ஒழுங்காற்றலாய் விளங்கும் உனது திருநிலையும் அறிவே என உணர்ந்தேன்றார். எந்த நிலையிலும் மனித மன உணர்ச்சி நிலையில் சிக்கிட்டு உணர்ச்சி வயப்பட்டு வாழ்கின்ற போது மன துன்பத்தை சோர்வை அனுபவிக்குது. 2வது கேள்வி என்னங்க, நான் ஏன் உள்ளதை உணரணும்,
அதுக்கு மகரிஷி ஞான களஞ்சியத்தில் 1646வது பாடலில் ஒரு கவியில் குறிப்பிடுறாங்க, வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடலெடுத்தேன், நிலம் மீது விழுந்த பின்னே எனை மறந்தேன், என்றன் வினை மறந்தேன், இறைவா உனை மறந்தேன், ஆனால் நீ உள் நிறைந்து எனை மீட்டு இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா. அதாவது ஒரு மனிதன் ஏன் திரும்ப திரும்ப பிறக்கிறான் அப்படின்னா, அவனுடைய கருமையத்தில் இருக்கக்கூடிய பதிவுகளினால தான் அவர் திரும்ப திரும்ப பிறப்பு எடுக்கிறார். ஆனால் நான் அம்மா வயிற்றில் இருக்கும் பொழுது கரு உபதேசத்தை என்ன வாங்கினா, வெளியே போய் நீ உணர்வு நிலையிலே இருந்து இந்த மும்மலங்களை கழிச்சிட்டு வாப்பான்னு சொல்லிட்டு இறையாற்றல் சொன்ன அந்த உபதேசத்தை கேட்காம வெளியே வந்து விழுந்த உடனே உணர்ச்சி நிலையில் நம்ம வாழ்ந்து மறுபடியும் பிறப்பு எடுக்கிறான்றார் அவர். நம் கருமையத்தில் உள்ள பதிவுகள் காரணமாக தான் திரும்ப திரும்ப நம்ம பிறப்பு எடுத்திருக்கோம். அதுக்கு காரணம் அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம் என்பது தான். இந்த அறியாமை, இறைநிலையை பற்றி அறியாமையை நம்ம தேவை பூர்த்தி செய்யும் பொழுது இந்த இறைநிலையை உணர்ந்து நம்ம செய்தோம்னா எல்லா செயல்களோடும் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு உறவுகளோடோ இல்லை பொருள்களோட தொடர்பு தான் கொள்ளணும். இதுதான் வாழ்க்கை தத்துவத்தில் சொல்கிறாங்களே, தேவை, பசிதாகம், தட்பவெட்ப கழிவு விரிபாடு, அறநெறிகள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா மகரிஷி மூணா. அதே போல் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு உலகில் உள்ள எல்லாருமே அவருடைய தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு ஒரு பொருளோடோ இல்லை ஒரு நபர்களோடோ தொடர்பு கொள்ளணும். அப்படி தொடர்பு கொள்ளும்போது அறியாமையினாலும் உணர்ச்சி வயத்தினாலும் அலட்சியத்தினாலும் அவங்க அளவு முறை மீறியும் தொடர்பு கொள்ளும் பொழுது அங்கே துன்பம் உண்டாகுதுன்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் இறைநிலையை உணர்ந்து என்னுடைய தேவைக்காக நான் அந்த உறுப்புகளையோ உறவுகளையோ தொடர்பு பண்ணிக்கிட்டேன்னு வச்சிங்களேன், அளவு முறை மீறாமல் நான் இன்பத்தை தானே அடைவேன் அப்படின்றார். இப்போ ஏன் எல்லா மகன்களும் எனக்கு பிறப்பே வேணான்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? சிவபுராணத்தில் சொல்கிறாரு பாருங்க, பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கழல்கள் வெல்க, பிறவிதலையை அறுக்கிற இறைவனது வீர கழலணிந்த திருவடிகள் மேம்படுக அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறார் சிவபுராணம், பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கழல்கள் வெல்க, எனக்கு பிறப்பே வேணாம்பா அப்படின்னு உங்கள்கிட்ட நான் சரணாகதி அடைகிறேன்னு சொல்கிறாரு அவர். அதே குறளில் வள்ளுவர் என்ன சொல்கிறாருங்க, பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அரிதுன்றாரு. என்ன மீனிங்னா, பிறப்புக்கு காரணமான அறியாமைகள் நீக்குவதற்கு சிறப்பான துணை எனப்படும் செம்பொருளை முயன்று காண்பதே மெய்யுணர்வு ஆகுன்னு சொல்கிறார் அவர். உண்மை பொருளை விளக்குவது மெய்ஞானம், அனுபவ பொருளை விளக்குவது விஞ்ஞானம். இப்போ ஆதிசங்கரர் இறைவன்கிட்ட என்ன முறையிடுறாரு, அப்பா எனக்கு இனிமேல் நான் பிறப்பே எனக்கு வேணான்றார். அப்போ இதுக்கு காரணம் என்ன? எல்லா மகான்களும் இதுமாரி ஏன் சொல்கிறாங்க, நம்மிடம் உள்ள கருமையத்தில் உள்ள பதிவுகள் இருப்பதனால தான் நம்ம திரும்ப திரும்ப பிறப்பு எடுத்துகிட்டு இருக்கோம். அப்போ நான் எடுத்த இந்த பிறவியிலேயே கருமையத்தில் உள்ள பதிவுகளை நான் கழிச்சிட்டேன்னா எனக்கு பிறப்பு இருக்காது இல்லை. அதுதான் ஆதிசங்கரர் அவரது கேட்டது. நான் உண்மையை உணராமல் இருக்கிறதுக்கு தடை என்னங்க? நான் இறைநிலையை தன்னிலையை உணராமல் இருக்கிறதுக்கு என்ன தடையாக இருக்குது? என்ன ஏதாவது திரை போட்டிருக்காங்களா அப்படின்னா, என்னை நான் யார் என்று அறியாமல் இருப்பது தான் அந்த உண்மையை உணராமல் இருப்பதற்கு தடை. இதில் திருமந்திரத்தில் திருமூலர் சொல்கிறாருங்களா, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனடைந்தும் காணா மணிவிளக்கு அப்படின்னு சொல்கிறார். என்னது? நம்ம உள்ளத்தில் நம்ம உடல் ஒரு கோயில்னு எடுத்திங்கன்னா அதுக்கு உள்ளார இருக்கிறது யாருங்க? அறிவு என்கிற தெய்வம்தான். அதுக்கு நம்ம அறியாமல் இவ்வளோ பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த கள்ள புலனடைந்தோம் இல்லைங்களா, நம்ம புறத்திலே நம்ம மனதை செலுத்தி நம்ம அகத்தில் வராததுனால நம்ம அந்த
அப்போ வீட்டில் விளக்கு ஏற்றுவாங்க இல்லைங்களா, 5 தீபம் 5 திரி வச்சு அந்த தீபத்தை அந்த விளக்கை ஏற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நமக்கு உள்ளுக்குள்ளார இருக்க அருட்பெருஞ்சோதியாக இருக்கிற அந்த அறிவை உணரலான்றதை அவர் சொல்கிறார். இதே பதஞ்சலி மகானில் யோக சூத்திரத்தில் ஷம்யம் என்ற இந்த பயிற்சி சொல்கிறாங்க. எப்படின்னா இப்போ 8 சொல்கிறாங்க இல்லைங்களா, இயமம் நியமம் பிரத்யாகாரா, அது தியானம் சமாதி அப்படின்னு சொல்லி 8 சொல்கிறார் இல்லைங்களா. அதில் திரைய மேகந்திர ஷம்யமா என்றார். எதுனா இது ஒரு அயர் பயிற்சி, குறிப்பிட்ட பொருளோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெறுதுன்றார் வேதாத்திரி மகரிஷி. எப்படின்னா இப்போ நீங்கள் இயமம் நியமம் என்னது, ஒழுக்க நெறியில் வாழறது. அப்புறம் பிரத்யாகார தாரணை அப்படின்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, பிரத்யாகார பிராணாயாமம், அந்த இது செய்கிறது நீங்கள் புறத்தில் செய்கிறது. இந்த தாரணை தியானம் சமாதி என்னது, அகத்தில் செய்கிறது. இந்த பயிற்சி தான் ஒரு ஷம்யம்னு சொல்கிறாங்க. இதை மகரிஷி என்ன சொல்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட பொருளோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெறுவது தான் ஷம்யம்னு அவர் சொல்கிறாரு. ஒரு பொருள் மீது மனதை செலுத்தி அதை நிலைநிறுத்தி நீடித்து வரும்பொழுது பொருளின் உருவம் மெல்ல மெல்ல மறைந்து அதன் கருத்து மட்டும் நிலை ஷம்யம்னு சொல்கிறாங்க. இந்த பயிற்சியை வேண்டும்போது வேண்டிய பொருள் மீது உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த பொருள் மீது வேண்டியவாறு பெறலான்றார் பதஞ்சலி முனிவர். அந்த சமாதியில் தாரணையும் தியானமும் கலந்து விடுவதால் இதை சமாதி நிலையில் செய்வது என்பார்கள். இயம நேம ஆசன பிராணாயாமம் பிரத்யாகாரம் வெளிமுகமானது. ஆனால் தாரணை தியானம் சமாதி மூன்றும் சேர்ந்த சம்யமானது முற்றிலும் உள்முகத்தை நோக்கி உள்ள அகத்தை நோக்கி செய்யக்கூடியதுன்னு சொல்கிறார். சூரியன் மீது மனதை இந்த சம்யம் செய்தீங்கன்னா உலகங்களை பற்றிய நாணம் கிடைக்கும். சந்திரன் மீது சம்யம் செய்தீங்கன்னா நட்சத்திர மண்டலத்தை பற்றி நாணம் கெட்டும். துருவ நட்சத்திரத்தின் மீது சம்யம் செய்தீங்கன்னா நட்சத்திரங்கள் நகர்தல் பற்றிய நாணம் கிடைக்கும். யானை போன்ற வலிமையான விலங்குகள் மீது சம்யம் செஞ்சிங்கன்னா அவைகளை போல பலம் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம உடலின் மீதே நான் சம்யம் செய்தீங்கன்னா கண்ணிற்கும் ஒளிக்கும் உள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டு உற்று உணரும் சக்தியை கட்டுப்படுத்த முடிவதால் உடலை மறைய செய்யும் சித்தியை நீங்கள் அடையலாம். பிறரது சந்தேகங்களை சம்யம் செய்ததால் அவரது மனத்தை அறியும் ஆற்றலை உங்களுக்கு கிடைக்கும். சிறிய கால அளவில் மேல் செய்யும் சம்யத்தால் வேகனானம் கிடைக்கும். செவிக்கும் வெளிக்கும் இடையில் உள்ள தொடர்பினை சம்யம் செய்தீங்கன்னா தெய்வீக ஒளியை கேட்கலாம். உடலுக்கும் ஆகாயத்திற்கும் உள்ள தொடர்பினை சம்யம் செய்தீங்கன்னா பஞ்சை போல எடையற்ற உடலை பெற்று ஆகாயத்தில் நீங்கள் சஞ்சரிக்கலாம். ஆகாயத்தை சம்யம் செய்தீங்கன்னா சூக்கும சரீரத்தின் மூலம் செல்ல வேண்டிய இடத்திற்கு சென்று காண வேண்டியதை நீங்கள் பார்க்கலாமா. மனதின் 3 நிலைகளின் சம்யம் செஞ்சீங்கன்னா மும்மலங்களை பற்றி அறிய உண்டாகிறது. மனதின் பதிவுகளை சம்யம் செய்தீங்கன்னா பூர்வ ஜென்மத்தை அறிந்து கொள்ளலாம். உதான வாயுவை சம்யம் செய்தீங்கன்னா விரும்பும்போது இறக்கலாம். சமான வாயு மீது சம்யம் செய்தீங்கன்னா பிரகாசமாக இருப்பீங்க. வயிற்று பகுதியில் உள்ள மணிப்புருவத்தில் சம்யம் செய்தீங்கன்னா உடலை பற்றிய நாணம் உங்களுக்கு கிடைக்கும். தொண்டைப்பதி விசுக்தியில் சம்யம் செய்தீங்கன்னா பசி தாகத்தை வெல்லலாம். தலையில் உள்ள சகசிராசனத்தில் சம்யம் செய்தீங்கன்னா சித்தர்களை தரிசிக்கலாம். இதயத்தில் சம்யம் செய்தீங்கன்னா மனதின் நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கலாம். கூர்ம நாடியில் சம்யம் செய்வதால் உடல் நிலை பெறும் அப்படின்னு சொல்லிட்டு பதஞ்சலி முனிவர் சம்யத்தை பற்றி குறிப்பிடுறாரு. இந்த இப்போ சினிமா படத்தில் குடியிருந்த கோயில் படத்தில் புலமைப்பித்தன் பாடுவார் இல்லைங்களா, நான் யார் நான் யார் நீ யார் நாளும் தெரிந்தவர் யார் யார்னு. அந்த நாலு என்னென்னு மகரிஷி சொல்கிறாங்க. நீ உடலா, உயிரா, மனமா, அறிவான்றது தான் அவர் புலமைப்பித்தன் குடியிருந்த கோயிலில் நான் யார் நாளும் தெரிந்தவர் யார்னு சொல்கிறார்.
முதல்ல நான் யாருன்னு கேட்டது யாருங்க? திருவண்ணாமலை ரமணர் மகரிஷி தான். அந்த கேள்விக்கு பதில் கிடைச்சது ஆழியாரில். உடல் என்பது அழியக்கூடியதுங்க, உயிர் என்பது பிரியக்கூடியது, மனம் என்பது மாறிக்கொண்டே இருப்பது, அறிவு என்பது நிரந்தரமானது, நிலையானது, அழியாதது, அதுவே ஆதி, அனாதி, பிரம்மம், சுத்தவெளின்னு சொல்லுவாங்க. பக்தி மார்க்கத்தில் இப்போ ஐயப்ப சாமி கோயிலுக்கு போவாங்க இல்லைங்களா, அவங்க 18 படியை கடந்து போவாங்க. அந்த 18 படியை பற்றி என்னப்பான்னு கேளுங்க, யாராவது சொல்கிறாங்களான்னு கேளுங்க. இப்போ வேதாத்திரி மகரிஷி கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் என்ன? பஞ்சபூதங்கள் 5, 6 குணங்கள், 7 ஆதாரங்களை சேர்ந்துன்னா 18. இந்த பஞ்சபூதங்களையும் 6 குணங்களையும் ஆதாரங்களையும் கடந்துன்னா 18 படியை கடந்து போகும்போது அங்கே மேலே என்ன வச்சு எழுதியிருக்காங்க? தத்துவமசி, அதுவே நீயா இருக்கிறான்னு தான் அதில் எழுதி வச்சுருக்காங்க. அப்புறம் அங்கே போகிறவங்க என்ன பண்ணுவாங்க? 2 முடி கட்டி இருமுடி கட்டி விட்டு போவாங்க இல்லைங்களா. அப்போ அந்த தேங்காயில் எத்தனை கண் இருக்குங்க? 3 கண் இருக்கும். அந்த ஒரு கண்ணை ஓப்பன் பண்ணி அந்த நீரை எடுக்கிறாருங்களா, அறியாமை மாயையை எடுத்துடுறாங்க. அதுக்குள்ளார நல்ல எண்ணங்களான நெய்யை ஊற்றி நிரப்பி கொண்டு இருமுடி கட்டிட்டு எடுத்துக்கிட்டு போவாங்க. அங்கே போன உடனே என்ன பண்ணுவாங்க? அந்த நெய்யை வாங்கி அங்கே ஊற்றி நம்ம சிற்றறிவை அந்த பேரறிவோடு இணைக்கிறாங்க நெய் மூலிமா. அப்புறம் அந்த தேங்காயை கொப்பரையை போட்டு எரிச்சிருவாங்க. நம்ம மும்மலங்களும் எரிஞ்சிடும்ன்றது தான் அந்த பக்தி மார்க்கத்தில் ஐயப்ப சாமி கோவிலுக்கு உள்ள அந்த இருமுடியினுடைய தத்துவம். இதை தான் உபநிடதங்களில் 4 மகா வாக்கியமாக சொல்லுவாங்க. தத்துவம் அசி, அது நீயாக இருக்கிறாய். அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மமாக இருக்கிறேன். பிரக்னம் பிரம்ம, பிரம்மம் பேரு உணர்வு பொருள். அயாத்மா பிரக்மா, இந்த ஆன்மா பிரம்மன்னு சொல்கிறாங்க. எப்படிங்க? நாம் எங்கேருந்து வந்தோமோ அங்கே போய் அடையக்கூடியது தான் உள்ளதை உணர்தல். இப்போ உதாரணத்துக்குன்னா, கடலில் உள்ள நீர் ஆவியாகி, மேகமாகி, மழையாகி, நீராகி, நதியாகி மீண்டும் கடலில் போய் சேருது போல், சுத்த வெளியிலிருந்து தோன்றிய நாம் மீண்டும் சுத்த வெளியோடு அல்லது உண்மையோடு உணர்வது தான் உள்ளதை உணர்தல், தன்னதை அறிதல், உண்மையை அறிதலாகும். இதுக்கு மகரிஷி ஒரு கவி ஞான களஞ்சியம் 1228வது பாடலில் சொல்கிறாரு. தன்னை அறியும் பெருநோக்கில் உயர்ந்த மக்கள் தரணியில் 1000 இருக்கிறாங்க. தனையறிய முயன்றோர்கள் அறிந்த பேர்கள் தந்துள்ளே விளக்கங்கள் எண்ணிறந்த தனையறிய துடிதுடிப்பும் விளக்கமில்லா தன்மையிலும் எழுதிய நூல் பல படித்து தனையறிய ஆர்வமுள்ளோர் மனம் குழம்பி தத்தளிக்கும் நிலை தெளிய வழிதவம் ஆகும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த ஆன்மீகத்தில் பல பேர் தன்னை அறியறதை பற்றி பல நூல்கள் எழுதி நீங்கள் படித்தாலும் 1000 நிறைய எழுதியிருக்காங்க. ஆனால் நம்ம வேதாத்திரியத்தில் மட்டும்தான் அதை அடையக்கூடியதுக்கு ஒரு பயிற்சி முறையை கொடுத்துருக்காங்க. ஒரு சாதனை போதனை மார்க்கம் இல்லை வேதாத்திரியம், சாதனை மார்க்கம். அதே தான் வள்ளுவர் சொல்கிறாரு பாருங்கள். ஓர்த்துள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையாய் பேர்த்துள்ள வேண்டா பிறப்புன்னு சொல்கிறார். என்ன மீனிங்னா, என்றும் இருக்கும் மெய்ப்பொருளை உள்ளம் ஆராய்ந்து அறிந்து விட்டால் மீண்டும் தனக்கு பிறப்பு உள்ளது என்று அவன் எண்ணம். எப்படி பாருங்கள், ஓர்த்துள்ளம் உள்ளது, உண்மையை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா மறுபிறப்பே உனக்கு கிடையாதுப்பா அப்படின்றார். இதை தான் மகரிஷி ஞான களஞ்சியத்தில் 1460வது பாடலில், உன்னையோ கடவுளையோ அறியவென்றால் ஒரு குறுக்கு வழி உண்டு, உள்ளுணர்ந்து தன்னை அறியும் தன் நிலையில் நிலைத்து வாழும் தனி கருண வடிவான குருவை அடைந்தால் அன்னை வயிற்றடைந்து உருவாய் உடலாய் வந்த ஆதி கருவை புருவத்திடை உணர்த்த பின்னை நீ அவ்விடத்தில் நிலைக்க உந்தன் பேதமற்ற நிலை கடவுளாகி நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ உன்னையே நீ அறியணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா
தன்னை நம்ம மனசு வெளியே போகிறத, புறத்தே போகிறத கொண்டு வந்து குருபிரான் உணர்த்திய அந்த ஆக்கினையிலேயே நீங்கள் மனதை வைத்து செய்ய நீங்கள் ஆல்ஃபா நிலைக்கு வரீங்க. பழிச்செயல்கள் அப்போ நீங்கள் செய்ய மாட்டீங்க. உங்களுக்கு விழிப்புணர்வு இருக்குது. அதிலிருந்து மெல்ல மெல்ல நீங்கள் சகஸ்திரஸ்தானத்தில் நீங்கள் உயிரை ஒடுக்க செய்யும் பொழுது, உயிரோடு மனதை ஒடுங்க செய்யும் பொழுது அந்த ஆதி நிலையை நீங்கள் உணரலாம். அப்படியே அதை தான் மகரிஷி சொல்கிறாங்க. இதே பாரதியார் என்ன சொல்கிறாருன்னா, உள்ள பொருள் ஒன்று அது உணர்வு என்பாய் தாயுமானவனே அப்படின்னு சொல்கிறாங்க. தவம் செய்யும்போது நமக்கு என்னங்க கிடைக்குது? மனதுக்கு ஆற்றல் கிடைக்குது. ஆற்றல் கிடைக்கிறதுனால மனம் கூர்மையாகுது. புருவ மத்தியில் விழிப்புணர்வு அதிகமாகுது. ஆனால் உயிர் உணர்வும் காந்த சக்தியும் அதிகமாகுது. மனமும் கூர்மையாகுது. செய்கின்ற செயல்கள் மனம் கூர்மையாச்சுன்னா எப்படிங்க இருக்கும்? செய்கின்ற செயல் அனைத்தும் துன்பம் இல்லாத செய்கிறீங்க. இந்த விழிப்பு நிலையோடு நின்று நமக்கு குருபிரான் சொல்லும் பொழுது ஆக்னை தொட்டு உணர்த்தும் போது என்ன சொன்னாங்க? இன்று முதல் நான் எந்த செயல் செய்தாலும், எந்த உணவை உட்கொண்டாலும் இந்த ஆக்கினை நிலையிலே, அதாவது விழிப்பு நிலையிலே இருந்து செய்வேன்றதுக்கு தான். அப்படி செய்ய எல்லா பதிவுகளுமே பீட்டா நிலையில் தான் பதியுது நம்ம கருமையத்தில். நீங்கள் ஆக்கினையிலே விழிப்புணர்வோடு நீங்கள் இருந்து எண்ணம் சொல் செயல் செய்யும் பொழுது பதிவுகள் இல்லைன்றாங்க மகரிஷி. இதை தான் சொல்லுவாங்க இல்லைங்களா வள்ளுவர், தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். என்ன அது கடவுளால் ஆகாது உலகத்தில் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சிந்திக்கலாம். ஏன்னா நான் என்னுடைய வாழ்வின் உயர்வுக்கும் தாழ்வுக்கும் காரணம் என்னுடைய செயல்தானே தவிர தெய்வத்தினுடைய செயல் அல்ல. அவர் என்ன பண்ணுறாருங்க? நான் செய்கிற செயலுக்கு விளைவை அவர் கொடுக்குறாரு இல்லைங்களா? நீ செய்யாதேன்னு அவர் சொல்லலை. அதுதான் தெய்வத்தால் ஆகாதது எனினும் மெய்வருத்த கூலி தரும். அப்போ தவம் செய்ய நம்மக்கிட்ட என்ன வருங்க? நல்லது எது, கெட்டது எது, நிலைத்தது எது, நீடித்தது என்ற சிந்தனை நமக்கு கூர்மையாகும். அந்த சிந்தனையின் விளைவாக நாம் என்ன பண்ணுவோங்க? அறவழியில் வாழ ஆரம்பிப்போம். ஒழுக்கம், கடமை, ஈகையோடு வாழ்வோம். அப்படி நம்ம வாழும்பொழுது நம்ம கருமையத்தில் உள்ள பதிவுகள் நல்ல பதிவுகளை போட அந்த கொண்டு வந்த சஞ்சிதா மூட்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். சஞ்சிதா கர்மம் குறைய நம்மிடம் இறைவனின் தன்மையான அன்பும் கருணையும் நம்மக்கிட்ட வருமா வராதா? அப்போ அன்பும் கருணையும் வந்தபோது எனக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட மட்டும் நான் அன்பு காட்டக்கூடியது அன்பு. எனக்கு தெரியாதவங்கக்கிட்டையும் காட்டக்கூடிய அன்புக்கு பேர் கருணை. அப்போ நான் அன்பும் கருணையும் செய்ய என்னுடைய கருமையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் பொழுது என்னிடம் அருள் பெருகும். நான் அருள் என்னிடம் பெருக நான் என்ன பண்ணுவேங்க? தொண்டு செய்வேன். எப்படி? மகரிஷி வடிவமைத்து கொடுத்த 2 ஒழுக்க பண்பாடு இருக்குது இல்லைங்களா? நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் துன்பம் தரமாட்டேன். அப்போ இருப்பாக இருக்கேன். அப்போ நான் என்னுடைய எண்ணம் சொல் செயலாலேயே நான் தரல. அடுத்தது என்னங்க? இயக்கம் என்ன? துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். 2வது சொன்னார் பாருங்க. அப்போ இறைநிலையை இருப்பு இயக்கமாக இருக்கிற மாதிரி, இருப்பு என்றது இன்னொருத்தவங்களுக்கு துன்பம் கொடுக்காமல் இருக்கிறது. இயக்கன்றது துன்பப்படுறவங்க துன்பத்தை போக்கக்கூடியது நான் செய்யக்கூடிய தவத்தால் கிடைக்குதா இல்லைங்களா? அதுதான் அப்போ நான் உள்ளதை உணர்ந்துட்டேன். உள்ளதை உணர்ந்த பிறகு நான் என்ன செய்கிறேங்க? நல்லதை செய்கிறேன். நல்லது செய்யும் பொழுது என்னுடைய கருமையத்தில் இருக்கக்கூடிய அந்த பதிவுகள் என்னது போகுதுங்களா இல்லையா? அதுதான் உள்ளதை உணர்தல், நல்லதை செய்தல், அல்லதை விடுதல். இதை 3 இந்த உள்ளதை உணர்தல், நல்லதை செய்தல், அல்லதை விடைய 3 வகை வாழ்க்கையாக பிரிச்சுக்கலாம். 1 புற வாழ்க்கை, 2 அக வாழ்க்கை, 3வது உண்மை வாழ்க்கைன்னு பிரிச்சுக்கிட்டு சிந்தனைக்கு எடுக்கலாம். புற வாழ்க்கைனா உண்மையை உணர்ந்து கொள்ளுதல். இது உடனடியாக அழியக்கூடிய பொருள்களை பற்றிய நாணம். மனம் உடலோடு இணைந்து வாழும் வாழ்க்கை. உடல் தேவையை பூர்த்தி செய்ய புலன்கள் மூலமும் பொருள்களோட உறவுகளோட தொடர்பு கொள்ளும்போது அளவு முறையோடு ஒழுக்கத்தோடு நமது தேவையை பூர்த்தி செய்தால் நமக்கு துன்பம் கிடையாது.
இதில் தான் உலக மக்கள் மயக்க நிலையில் இருந்து அளவு முறை ஒழுக்கம் மீறி அறியாமையினாலும் அலட்சியத்தினாலும் உணர்ச்சி வேகத்தினாலும் தவறு செஞ்சிடறாங்க. அவங்களுக்கு பதிவு இருக்குது. அப்போ 5 புலன்கள் வழியாக போகக்கூடிய மனதை நம்ம என்னைக்கு குருபிரான் நம்மளுடைய அந்த சக்தியை கொண்டு வந்து அவருடைய ஆற்றலை பாய்ச்சி மூலாதாரத்தில் உள்ள அந்த ஆற்றலை கொண்டு வந்து புருவ மத்தியில் நிறுத்தி அந்த பிட்யூட்டரி கிளாண்டை ஆக்டிவேட் பண்ணாரோ அப்போவே நமக்கு திரை விலக ஆரம்பிச்சிருது. அப்போ ரெண்டாவது என்ன பண்ணுறீங்க, அக வாழ்க்கை உள்ளே வெளியே போனதை உள்ளே கொண்டு வரீங்க. அப்போ உள்ளே கொண்டு வரும்போது என்னது, உங்களுக்கு காந்த சக்தி அதிகமாகுது, மனம் கூர்மையாகும்போது உங்களுக்கு சிந்திக்கும் திறன் அதிகமாகுது, எப்பொழுதுமே அவேர்னஸாக இருக்கிறீங்க. இந்த நிலையில் அக வாழ்க்கையில் உண்மையை உணர்ந்து கொள்ளுதல். அப்போ பாவப்பதிவுகள் அழியக்கூடிய ஞானம் இதில் கிடைக்கிது. மன அலைச்சூழல் என்னதுங்க, 14 to 40 சைக்கிள்ஸ் வந்து 8 to 14க்கு வருது. அல்லவை தேவை அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின்னு சொல்கிறார் இல்லைங்களா. அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின்னு குரலில் சொல்கிறார் இல்லைங்களா. அப்போ என்னது, என்கிட்ட இருக்கிறது தேவையில்லாதது குறைய நான் அறநெறி வாழ்க்கையில் வாழ எனக்கு என்ன வருதுங்க, என்னை சுற்றி என்னுடைய கருமையம், என்னுடைய உடல்கள், என்னுடைய உறுப்புகள் எல்லாமே கிறிஸ்டல் மாதிரி தூய்மையாக இருக்குது. அப்போ இருக்கும்போது என்னுடைய உடல் வந்து தேஜஸாக இருக்குது. என்னுடைய மனம் எப்பொழுதும் இறை சிந்தனையோடு இருக்குன்றதுக்கு தான் இந்த அல்லவை தேய அறம்பெருகுன்றது. அதை நல்ல பழக்கங்க நம்ம விரும்பி கடைப்பிடிக்கும்போது நம்மிடம் உள்ள தீயவையெல்லாம் விலகிடும், அறநெறி மேலோங்கும். நாம் எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் நல்லவைகள் மட்டும்தான் செய்வீங்க. அப்போ நம்மக்கிட்ட என்ன செய்யுங்க, நம்ம பிறரிடம் இருந்து எவ்வளோ உதவிகளை பெற்று நம்ம வாழ்க்கையில் முன்னேறணுமோ, நம்ம குடும்பத்துக்கோ ஊர் மக்களுக்கோ உலகத்துக்கோ நம்மால் ஆன கடமையை பொருளாலேயோ அறிவாலேயோ அதிகாரத்திலேயோ நம்ம செய்யலாம். அப்போ நம்மக்கிட்ட என்ன பண்ணுங்க, கருமையத்தில் இருக்கிறது குறையுமா. அதுதான் ஞானக்களஞ்சியத்தில் 708வது பாடலில் சொல்கிறாரு, அருளமுதம் பெற வேண்டி அகத்தவம் புரிந்தேன், அறிவதனின் 3 நிலை அற்புதம் உணர்ந்தேன். அருளமுதம் பெற வேண்டி அகத்தவம் புரிந்தேன், அறிவதனின் 3 நிலை அற்புதம் உணர்ந்தேன். திருவருளாம் தெய்வ நிலை ஆதி வெளியாச்சு, தேர்ந்து கொண்டேன் அந்த திருவருளின் தன்மை. இருநெறியாம் அறிவு அசைவு என்னும் மறைபொருளாய் இணையற்ற இப்பொருளே மெய்யும் உயிராக உருவ வழி கருவ வழி என்றிரண்டு பிரதிவாதி உலகங்கள் உயிர் வகைகள் மனிதனுமாய் கண்டேன். நான் எப்போ என்னுடைய மன அலைச்சூழலை குறைத்து மனதை கொண்டு போயிட்டு நான் அறவழியில் வாழ்ந்து என்னுடைய திரைகளை நீக்கிறனோ அப்போ என்னுடைய அறிவை உணர்றேன். அப்போ அந்த அறிவை உணரும்போது அந்த அறிவுக்கு மூலமான அந்த உண்மைக்கு மூலமான மூலத்தை நோக்கி நான் பண்ணும்பொழுது என்ன பண்ணுது, அப்போ சுத்த வெளியை பற்றியும் இறைத்தூகளை பற்றியும் விண்ணை பற்றியும் பஞ்சபூதங்களை பற்றியும் பிரபஞ்சத்தில் இருக்கிற கோள்கள் நட்சத்திரங்களை பற்றியும் ஓரறிவிலிருந்து 6 அறிவு வந்த மனிதன் வரை எல்லாருக்குமே உள்ள அறிவாக இருக்கக்கூடியது இந்த சுத்த வெளிதான் பண்ணும்பொழுது இறை காட்சியாக நான் எல்லாரையுமே இறைவனாக பார்க்க தோணுது. அப்போ மனம் உடலை விட்டு மனமாகும் வாழ்க்கை மனதுக்கு தேவையான அன்பு, அமைதி, இரக்கம், மகிழ்ச்சி இது எல்லாமே அது கிடைக்குது. ஒருவன் செய்யும் காரியங்களுக்கு அவனது மனமும் காரணமாக இருக்குது. வாழ்க்கைக்கு மனமே அடிப்படை. தண்ணீரை போல அசைந்து கொண்டே இருக்கும் தன்மை படைச்சது தான் மனம். நமது எண்ணங்கள் தான் செயல்பாடுகளுக்கு அஸ்திவாரம். நம் மூளையில் தோன்றும் எண்ணங்களின் தொகுப்பு தான் மனம். மனதின் கட்டளைப்படியே ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் தத்தம் கடமையை செய்து. அதாவது மூளை கருவி என்றால் மனம் அதனுடைய இயக்கம். பொறிகளுக்கு தனியே அறிவோ ஆற்றலோ பொருளோ கிடையாதுங்க.
பொறிகளை பொருள் வழி நடத்தக்கூடியது எதுங்க? மனம். நல்ல நடத்தை என்பது மனதுக்கு அலங்காரம் மட்டுமல்ல, நல்ல மனிதனுக்கு அடையாளம். அன்பையும் பெருமையும் போற்றி வந்த மனம் இன்று வெறுப்பையும் கொடுமையும் கொட்டும் இடமாகிடுது. பொறாமையாலும் உச்சரிப்பாலும் மனித மனதில் சூழும் இருள் மற்றவர்களையும் துன்பத்தை உள்ளாக்குது. மனிதனை மனிதராக்க, மனிதரிடம் உள்ள விலங்கினத்தை போக்க, மனிதனை இறைநிலையாக்க, எண்ணத்தில் உள்ள இருளை போக்க ஒருவனுக்கு மனமே அடித்தளம். மனிதன் செய்யும் எல்லா காரியங்களுக்கும் அவனது மனமே தான் வித்து. அவன் படும் இன்பமும் துன்பமும் அவன் விளைவுகள். நல்ல எண்ணம் நன்மை பயக்கும், உள்ளதை உணர்த்தும், அமைதி தரும், உடம்பை வளர்க்க உணவு, உயிரை வளர்க்க ஆண்டோர்களின் அறிவுரை. உள்ளத்தை உயர்த்த நல்ல எண்ணங்கள் தேவை. எளிமை வேண்டும், சொல்லில் சத்தியம் வேண்டும், செய்கையில் தூய்மை வேண்டும். நீரோட்டம் போல மனித மனம் தேரோட்டம் போல. வாழ்க்கை என்பது மேடு பள்ளம். வாழ்க்கையின் இது நியதி. நல்ல நடத்தையே சுகம். நல்ல நடத்தையை நல்குவது நல்ல மனம். கல்மனம் கரைந்து நன்மனம் பெற்றோர் மனதை இறைவன் கோயிலாக கொண்டு அமர்ந்திருப்பான். சுயநலம் மிகுந்த தீய குணங்களின் உறைவிடமாக மனது இருக்கக்கூடாது. மனதில் தீய எண்ணங்கள் குடிகொண்டால் அது காடாயிடும். அங்கு விலங்குகள் தான் நடமாடும். சிந்தை நலமாக இருந்தால் சொல் நலமாக இருக்கும். சொல் நலமாக இருந்தால் செயல் நலமாக இருக்கும். செயல் நலமாக இருந்தால் மனம் அமைதியாக இருக்கும். நாம் நம்மை உணர்ந்து வாழ்க்கையில் போராட மனம் உதவுது. மனித இனம் சிந்திக்கும் ஆற்றல் வாய்ந்தது. மனித இனம் சிந்திக்கும் ஆற்றல் வாய்ந்தது. பகுத்தறிவை கொண்டு மிக நுணுக்கமான ஆராயும் திறனும் கொண்டது. பொறுமையும் நிதானமும் கைவிறப்பெற்றால் மனிதன் புனிதனாக உயர்வான். அருளே உருவம் கொண்டவர்களால் சங்கிலி போன்ற வாழ்க்கை முறையின் கண்ணியாக அவர்களின் நன்னடத்தை அமைகிறது. மனிதம் விசித்திரமானது. மனித மனம் விசித்திரமானது. அதுவே நரகத்தையும் சொர்க்கத்தையும் ஏற்படுத்தும். மனதிற்கு அணிகலனாக இருப்பது தூய சிந்தனை. அந்த உள்ளத்தில் நல்ல எண்ணம் எனும் பயிர் விளைந்தாதான் அது மலர் மனம் பரப்புவது போல இருக்கும். அன்பு நலன் அடுத்தவர் நலம் பெற வேண்டும் என்ற கருணை மனம் வேண்டும். மனம் தெளிவாக இருந்தால் தான் புதிய புதிய சிந்தனைகள் வேறொன்ற வழிவகுக்கும். தன் சிந்தனையை பயன்படுத்தி அடுத்தவருக்கு தீமை தராமல் பிறருக்கு பயன்பட வாழ்வதே மனிதனின் கடமை. உலகில் உள்ள அனைவரும் மனதை அது போன போக்கில் போக விடாமல் தீய காரியங்களுக்கு போவதை அறிவால் தடுத்து நல்ல காரியங்களுக்கு ஈடுபட செய்யணும். இதுதான் கணியன் பூங்குன்றனார் சொல்கிறார் இல்லைங்களா? தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு சொல்கிறாரு. அவருடைய பேச்சுக்கு ஏற்ப நாம் செய்யும் தவறுகளை அறியும் ஒரே சாட்சி நம் மனசாட்சி தான். அதனிடமிருந்து நாம் தப்பவே முடியாதுங்க. இன்று மனித மனங்கள் காற்றில் பறக்கும் கற்பனை குதிரை ஆயிடுது. ஆடம்பரமாக வாழ்வதுதான் வாழ்க்கை என்ற வகையில் மனித மனங்கள் மாறி வருவதால் 5 பழிச்செயல்கள் அதிகரித்து வருது. இந்த உலகில் சத்தியம், நீதி, நேர்மை, நியாயம், உண்மை இவைகளுக்கு எல்லாம் தனி இடம் இருக்குதுங்க. நாம் நம் சுய தேவைகளாக விதிமுறைகளை மீறி மனம் மாறும்போது தான் பல பிரச்சனை உருவாகுது. மனதின் உருவத்தில் மனிதனாக இருந்தால் போதாதுங்க. மனித உருவத்தில் மனிதனாக இருந்தால் மட்டும் போதாது. அவன் உள்ளத்தில் நேர்மை மனம் கமழுமானால் அவன் முழுமை பெற்ற மனிதனாவான். மனம் உள்ளவன் மனிதன். மனம் ஒரு பூக்கூட, அதில் விஷப்பாம்பு மறைஞ்சிருக்கக்கூடாது. மலர் வண்ணத்தால் மணந்தால் பலருக்கு பலனாகிறது. அதுபோல்
மனிதன் மனதாலும் செயலாலும் மற்றவர்களுக்கு நன்மை செய்யணும். பல உண்மைகள் எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆதலால் பொய் சொன்னாலும் மற்றவர்கள் சுட்டிக்காட்டி தகுந்த தண்டனை கொடுத்து ஒருவனை அழித்து விடுவர். ஆனால் பிறருக்கு தெரியாத சில உண்மைகள், தனக்கு மட்டும் தெரிந்த சில உண்மைகள் பல நேரம் அமையும். குறிப்பாக குடும்பங்களில், அலுவலகத்தில், நட்பு வட்டாரத்தில் அத்தகைய நேரங்களில் பிறருக்கு தெரியாதே, எனக்கு மட்டும்தான் தெரிந்த உண்மையாக இருக்கே என்று எண்ணாமல் உண்மையை சொல்லணும். பொய்யே சொல்லக்கூடாது. உண்மையை மறைக்காதே. மீறி உண்மையை மறைத்தாலோ பொய்யை கூறினாலோ பொய் சொன்னதற்காக தன்னுடைய மனமே தன்னை நெருப்பாய் சுட்டு எரிச்சிடும், மன நிம்மதியை அழிச்சிடும். ஆக உண்மை மட்டும்தாங்க சொல்லணும். காதல் மனம் புரிஞ்சுக்கிட்ட 2 பேர்கிட்ட அவங்க டைவர்ஸுக்கு வராங்க. அவங்க ஒரு சைக்காரிட்டிஸை பார்க்க வராங்க. கணவனையும் உடன் அழைத்து சென்று தன் பிரச்சனையை ஒரு கடிதமாக எழுதி அந்த சைக்காரிட்டிஸ்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த கடிதத்தில் அவள் கையெழுத்தை பார்த்த அந்த சைக்காரிட்டிஸு சிந்தனையில் ஆடுறாரு. ஏன்னா அவருடைய கையெழுத்து சீராக இல்லை. அவர் ஒரு யோசனை சொன்னார் அவங்களுக்கு, 6 மாதம் வரை சேர்ந்து வாழுங்கம்மா, ஆனால் கையெழுத்து நோட்டு புத்தகம் வாங்கி நாள்தோறும் திருத்தமான கையெழுத்தில் ஓரிரு பக்கங்கள் எழுதி பழகுமாறு சொல்கிறார். அவர்கள் அந்த அறிவுரையை ஃபாலோ பண்ணுறாங்க. என்ன ஆச்சரியம், 6 மாதத்துக்குள்ளார காதலித்த காலத்தை போல மீண்டும் ஒருவருக்கு ஒரு அன்பு செலுத்த தொடங்கிட்டாங்க. என்னென்னா விவாகரத்து எண்ணத்தையே கைவிட்டாங்க. நெகிழ்ச்சியோடு உளவியல் அந்த சைக்காரிட்டிஸை பார்த்து அவர்களுக்கு நன்றி தெரிவித்தாங்க. சூட்சுமை தான், அகம்தான் கையெழுத்தை தோற்றுவிக்குது. குழப்பமான மனம் குழப்பமான கையெழுத்தை ஏற்படுத்துது. கையெழுத்தை சீராக்கும்போது தானாகவே அகமும் சீராகிடுது. குழப்பமில்லாத கையெழுத்து தெளிவான மனத்தை தோற்றுவிக்குது. உடல் என்பது மனம் உடுத்திருக்கும் ஆடை போன்றது தான். மனத்தை சீர் செய்யும்போது உடல் தானாகவே சீராகிடுது. எண்ணற்ற வியாதிகளுக்கு நிரந்தர தீர்வு எதுனா, உடலுக்கு வைத்தியம் பார்க்காத, மனசுக்கு தான் வைத்தியம் பார்க்கணும். பொறுமை இல்லாத, வஞ்சகம் இல்லாத நல்ல மனநிலைமை ஏராளமான நோய்களை குணப்படுத்திடும் என்கிறார் வஉசி. மனநலம் உடல் நலம் இரண்டும் பெற்று நாம் விரும்புகிற நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நம்ம எல்லாரும் அடையணும். ஆன்மீகம் என்பது மனதை மேம்படுத்துவதை என்பதையும், எந்த ஆன்மீகம் மேம்படுத்துதோ அதுதான் உண்மையான ஆன்மீகம். மனம் சார்ந்தது என்பதையும், ஆன்மீகம் மனம் சார்ந்தது என்பதையும் எனக்கு புரிஞ்சுங்க. இதுதான் வள்ளுவர் சொல்கிறார் இல்லைங்களா, மனத்துக்கண் மாசிலன் ஆவதே ஆன்மீகத்தின் அடிப்படை. அகத்தை மனதை எதிர்த்து போராடாத நிலையில் நமது அகப்பிரச்சனைகள் அனைத்தும் தாமாகவே சீரடைஞ்சிடும். இதுதான் அருணோதயம் படத்தில் சொல்லுவாங்க இல்லைங்களா, உலகம் 1000 சொல்லட்டுமே உனக்கு நீ தான் நீதிபதி, மனிதன் எதையே பேசட்டுமே மனசை பார்த்துக்க நல்லபடி, உன் மனசை பார்த்துக்க நல்லபடி, கோர்ட்டுக்கு தேவை சில சாட்சி, குணத்துக்கு தேவை மனசாட்சி. இதே போல் பழனி படத்தில் சொல்லுவார் கவியரசர் கண்ணதாசன், மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா, பதைக்கும் நெஞ்சனை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடான்னு சொல்லுவாங்க. உண்மையை உணர்ந்து கொள்ளுதல் தான் உள்ளதை உணர்தலையே. உண்மை காலத்தால் அழியாதது, என்றும் நீடித்தது, நிலையானது எதுங்க? அந்த உண்மை தான். இதுதான் மகரிஷி ஞான களஞ்சியத்தில் 1391 பாடலில் ஒரு பாடல் சொல்லுவாங்க, இல்லாத ஒரு பொருளே இருப்பதாகும், இருக்கும் பல பொருளும் இல்லாதிருந்ததுண்டு. இல்லாத ஒரு பொருளே இருப்பதாகும், இருக்கும் பல பொருளும் இல்லாதிருந்ததுண்டு. எப்போ உண்மை அது அழியாது, அதனால் தன்மாற்றம் அடைஞ்ச தோன்றும் பொருள்லாம் அழிஞ்சிடுன்றது தான். இருக்கும் பல பொருளும் இல்லாதிருந்ததுண்டு, அது அழிஞ்சிடும். சொல்லாத முன் இருந்த சொல்லை போல சொருபமெல்லாம் பூரிக்கும் முன் அருவம். நில்லாது அசைந்தியங்கும் பொருட்கள் ஊடே நிலையான அருவமெனும் பூரணத்தை கல்லாது கற்றுணர்ந்தோம், கடமை கண்டோம், கர்ம நாண கருவிகளை ஆள கற்றோம். மகரிஷி வடிவமைத்து கொடுத்த இந்த 9 மைய தவத்தையும் உடற்பயிற்சியும் காயகல்பத்தையும்
அகத்தாய்வும் செய்து வர 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 நம்ம கல்லாது கற்றுணர்ந்தோம், கடமை கண்டோம், கர்மனான கருவிகளை ஆள கற்றோம். இந்த வரியோட எவ்வளோ ஆழமாக சொல்லியிருக்காரு பாருங்க. அப்போ தேவையை பூர்த்தி செய்யும் பொழுது ஏற்படும் பதிவுகள் கர்மாக்களை போக்கி கருமையத்தை தூய்மை செய்யும் பொழுது அதற்கு மையத்தில் உள்ள தூய்மையான அறிவை உண்மை உணர முடியும். இந்த கருமையத்தில் உள்ள கலங்கங்கள்லாம் நீக்கிட்டுனா அது கீழே என்னங்க இருக்குது? வள்ளலார் காட்டினார் இல்லைங்களா, 7 திரை போட்டு. அந்த 7 திரையை தான் மகரிஷி 6 குணங்களை நீங்கள் நீக்கி இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணி எண்ணமாராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யாருன்னு நீங்கள் பண்ணிங்கன்னா அடுத்தது என்னங்க உங்களுக்கு ஜோதியாக தெரியறது? அந்த அறிவு தான், அந்த உண்மையை உணர முடியும். அப்போ நான் யார் என்ற கேள்வி கேட்டாங்க இல்லைங்களா ஆரம்பத்தில், நீங்கள் உடலா, உயிரா, மனமா? அந்த கேள்விக்கு என்னங்க பதில்? அறிவு. அறிவே தான் தெய்வம் என்றார் தாயுமானார். அப்படின்றது போல் மகரிஷி அழகாக இந்த நான் யார் நான் யார் அப்படின்னு கேட்டாங்க இல்லைங்களா சினிமா பாடலில். அப்போ உடல் யார், உயிர் யார், மனம் யார், அறிவு தான் சொல்லி அவங்க அழகாக விளங்க வச்சு பாமரனும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு பிரம்மஞானத்தை கொடுத்தாங்க. மகரிஷி வடிவமைத்து கொடுத்த அந்த பயிற்சியை தவறாமல் தொடர்ந்து முயற்சி செய்து யான் பெற்ற இன்பத்தை இந்த உலக மக்கள் அனைவரும் பெறுவதற்கு நாம் வேதாத்திரியத்தை பரப்புவோம் என்று கூறி இதுகாரும் இந்த சிந்தனையில் கலந்து கொண்ட இருவால் மெய்யன்பர்களையும் வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரியம் உலகெங்கும் பரவட்டும். வாழ்க வளமுடன்.